என்னைக்கா பிறந்தாரு? Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata. நம்ம படையெடுக்கிறாங்க. அனுபவம் பிறக்கும், இதுவே வாழ்வின் அர்த்தம். ஓ, அனுபவம் பிறக்கும், இதுவே வாழ்வின் அர்த்தம். வருத்தம் இருக்கும், இருந்தும் விடைகள் கிடைக்கும். வருத்தம் இருக்கும், இருந்தும் விடைகள் கிடைக்கும். என்னங்க 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 கீழே என்னமோ சத்தம் கேட்குது, என்னன்னு போய் பாருங்க. ஒன்று இருக்காதெல்லாம் கிட்டியை ஜாத்தி தட்டி விட்டுருக்கோம். நீ பிசாம பாடு. கிட்டியா இருந்தா ஏதாவது தள்ளி விட்டுருக்கோம், சத்தம் கேட்கும். நீங்க போய் பாருங்க போங்க. ஓகே ஓகே பார்க்குறேன். ஏஞ்சி போய் என்னான்னு போய் பாருங்க. ஏஞ்சி போய் என்னான்னு போய் பாருங்க.
ச்சே, பந்து உடஞ்சிருச்சு. இது வேற கண்ட நேரத்தில் அடிச்சுக்கிட்டு. என்னங்க பண்றீங்க? வரேன்டி, இரு கொஞ்ச நேரம் நான் வரேன். நீ பாரு, அசந்து போயிருவ. வாங்க மகாராணி. என்னங்க வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. வா வா, வந்து பாரு, அசந்து போயிருவ. இதான் நம்ம வாழ போற வீடு. என் மகாராணிக்காக கட்டின வீடு. எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்ல அழகா இருக்குங்க. இது நம்ம வீடா? குத்தகைக்கு எடுத்திருக்கேன். நம்ம வீடுமா? ஆமா, வீடு ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையே. இதோட நின்றத ஸ்லோ. உள்ளுக்கு வந்து பாருங்க, அசந்து போயிருவீங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தியா, இதான் நம்மோட வீடு. எல்லாம் ஜெர்மனி ப்ராடக்ட். அந்த சோஃபா இருக்குல்ல, அதான் நம்ம ஃபர்னிச்சர் கம்பெனியோட. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குங்க. ஸ்லோ, அதான் உங்க ரூம்.
ஓ தேங்க்ஸ் மாமா. ஐ நம்ம போட்டோ கூட போட்டிருக்கீங்க. பிடிச்சிருக்கா? ஐயா வாவ். என்னாச்சு? அடச்சே, இவர் யார் தெரியுமா? நம்ம வீட்டு வேலைக்காக நான் கொண்டு வந்த வேலைக்காரன் முதுகு. வேலைக்காரனா மாமா? பின்ன பேயா? பாருக்கா பாய் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான். வேலைக்காரங்களா இருந்தாலும் இப்படியா? என்னங்க இது? குட் மார்னிங் டார்லிங். மார்னிங் பையா. இதான வேணாங்கிறது பையா. சரி முத்து எங்க? ஓ முத்துவா? அவர் மகனுக்கு உடம்பு சரியா, அவர் நேத்தே போன் அடிச்சுட்டு வர மாட்டேன்னு. ஓ ஓ சரி மணியாச்சு, நான் கிளம்புறேம்மா. சரி ஓகே ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. பாய், மின்னுக்கு ரொட்டி வச்சிருக்க பாருங்க, மறக்காம எடுத்து போயிருங்க. ஓகே ஓகே. மாமா கொஞ்ச நேரம் இருங்க, என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிருங்க. கா பாய் கா. அப்பா நன்றி, ராஜா நன்றி,
உம் அன்பு. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தே. இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில். ஐயோ இசப்பா ஆண்டவரே உன்னதமான ஒரு மறைவு இருக்குது சர்வரே. ஐயோ ஆண்டவரே இசப்பா காப்பாத்துங்க. இசப்பா ஹலோ, என்னங்க என்னங்க என்னதுமா? என்னாச்சு? இல்லங்க வீட்ல சம்திங் என்னமோ இருக்குங்க. என்னம்மா சொல்றீங்க? இல்லங்க ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இல்லங்க நான் வீட்ல கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. வேலை என்னமோ சத்தம் கேட்டுச்சுங்க. யாருன்னு போய் பார்த்தா யாருமே இல்லங்க. அதை தாம்மா நானும் சொல்றேன், யாரும் இல்லைன்னு. இல்லங்க ஆனா சத்தம் வருதுங்க. வேற ஏதாவது பூனியா இருக்குமா? நீங்க கவலைப்படாம இருங்க, நான் இப்போ வரேன். சரியாம்மா? சொன்னா கேளுங்கம்மா, நான் வரேன். சரியா? சரிங்க. பாய். என்னம்மா நீ? சிரிங்க நல்லா சிரிங்க. என்ன மாமா, என்ன காமெடி? அதை ஏன் கேட்குற சுலு? காலையிலே வேலைக்கு போனேன், வேலை டென்ஷனும் ஒரு பக்கெட்டு. திடீர்னு பார்த்தா ஃபோன் காலு, யாருன்னு பார்த்தா நம்ம அக்கா. அதை ஏன் கேட்குற? மேலே ஒரே சத்தம்மா, கட புடான்னு சத்தம் கேட்குதான். உடனே உங்க அக்கா என்ன பண்ணாங்க? பேக்க எடுத்துட்டு கதவை சாத்தி வெளியே ஓடி போய் ஃபோன் பண்றாங்க. என்னக்கா நீ? இல்ல பாய், எனக்கு தெரியும் மேல என்னமோ இருக்குது. யூ மீன் காத்து கருப்பு? ஐயோ ஐயோ கர்த்தாவே. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டுக்கு தாங்க. தங்க செயின் கூட காண தெரியுங்களா? அதை எங்கேயாச்சும் வச்சிருப்ப, நல்லா தேடிப்பாரு. எனக்கு என்னமோ சரியா பாருங்க. நம்ம வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு ப்ரேயர் கூட வைக்கல தெரியுங்களா? நான் முத வேலையா பாஸ்டர் கூட்டு ப்ரேயர் வைக்க போறேன். சரி சரி, உன் இஷ்டப்படியே செய்யு. நாளைக்கு எனக்கு லீவு, நல்லா தூங்க போறேன். குட் நைட். இந்த நைட்லயே ஒரு விடுதலை கொடுப்பா. உங்களோட சொப்பனத்தை வந்து பேசுவார். நல்ல வாய்களை திறந்து கேளு, சின்ன பசங்களை கேளு. Wow.
தெளிவாய் உன்னை பார்த்து சொல்ல அனுப்பி இருக்கிறார். இது முடிவில்லையா, உன்னுடைய முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்க போகிறது. என்ன சேம் ஒரு மாதிரி பண்ணுது? உங்க காடி ஆச்சே, அப்படிதான் பண்ணும். என்ன சொன்ன? இல்ல பாஸ்டர், பாக்குறேன் பாஸ்டர். அட பரவாயில்ல சேம், மாலதி வீடு வந்த மாதிரி இருக்கு. வா நம்ம உள்ள போலாம். அப்பா ஏம்மா மாலதி, மாலதி, மாலு. மாலுவா? அது என்ன பாஸ்டர் மாலு? ஐயா, சின்ன வயசுலேருந்து நம்ம பிள்ளை மாலதியை அப்படிதான் கூப்பிடுவேன். ஓ மலு, 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 மாலதி, மலு. ஏம்மா மாலதி. ஐயா பாஸ்டர். வாயேன். ஐயா, ஒரு விட்டு ஒரு வந்து என் கூட உள்ளிட்டனிக்காக வந்திருக்கையா? ஆமா பாஸ்டர். ஏதோ தெரியாம உன்னை நம்பி ஹவுஸ் விசிட்டிங் ஒன்று கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்த செட்டிங் பண்ணாம என் பேரை காப்பாத்துட்டாயா? பாஸ்டர், என்ன பார்த்து பேரை காப்பாத்துன்னு சொல்லிட்டீங்கல்ல. கொஞ்சம் ஓவரா பண்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்க ட்ரைனிங்ல பெஸ்ட் நான் தான். இவ்வருடத்தின் சிறந்த மாணவன் சகோதரன் சாம் துரை. நல்ல கரங்களை தட்டே. ஏதோ சொல்ற. சோத்ரம் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்க்கா. யார் பாஸ்டர் தம்பி புதுசா இருக்காரு? ஒரு ஸ்ரீலங்கால வந்திருக்காருமா, சாம் துரை. ஊழியர் ட்ரைனிங்காக வந்திருக்கிறாரு. ஓ அப்படியா பாஸ்டர்? வாங்க வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், வாங்கய்யா, வாங்க உள்ளுக்கு வாங்கய்யா. டேய் ஸ்டீவன், டேய் ஸ்டீவன், டேய் ஸ்டீவன். சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. கேஸுக்கு வந்தா ஆடிக்கிட்டு இருக்க. ஐயோ சாரி பாஸ். டேய் ஸ்டீவன், சரியான டைம் தானே நம்ம வந்திருக்கோம். குஜலா கஜா ஐக்கா. அப்படின்னா பாஸ்? அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதடா. அப்ரெண்டிஸ் கம் அண்ட் சி. ஓகே. வாங்க வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர். பரவாயில்லையே, வீடை நல்லா செஞ்சிருக்கிறீங்களே. ஆமா ஆமா, பியூட்டிஃபுல். என்னங்க பாஸ்டர் இருக்காரு, வந்து பாருங்க. வாங்க பாஸ்டர். சோத்திரம் பாஸ்டர். சோத்திரம் ஜான். சோத்திரியா.
என்னென்னமோ வருதா என்னென்னமோ போகுதா. சரியான ஒரு பேய் வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன் போல. இன்னைக்கு ஏதாவது லீவு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சோஸ்திரம் பாஸ்டர். டே ஸ்லோ, எப்படிமா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் பாஸ்டர். வெளியூருக்கு படிக்கிறேன்னு போன புள்ள இப்போதான் வரையாமா? ஆமா பாஸ்டர். இப்போ என்னம்மா பண்ற? டிகிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். ஓ அப்படியா? ஜீசஸ், எனக்காக நீ பார்த்து வச்சிருந்த தேவதை இவதானா? ஏம்மா மாலதி, எல்லாம் நல்லபடியாக தானே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? இல்ல பாஸ்டர், இல்ல பாஸ்டர். நைட்ல என்னென்னமோ சத்தம் வருது பாஸ்டர். எனக்கு சமாதானமாவே இல்ல பாஸ்டர். நிறைய ஜாமானுங்க வேற காணாவது பாஸ்டர். என் தங்க செயின் கூட காண பாஸ்டர். ஓ அப்படியாம்மா? சம்திங் ராங். அதான் பாஸ்டர், அதனால தான் வீட்ல சீக்கிரமா ஒரு ஜெபம் கண்டிப்பா வைக்கணும் பாஸ்டர். யாரு? சீனு மாதிரி இருக்க. சீனுவே தான் ஸ்பெஷல் டிடெக்டிவ். அப்புறம் உங்கள் வீட்டில் எதுவும் ஜாமா காண போதா? எஸ்பெஷலி தங்க செயின். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களா? நானே இப்பதான் பாக்குறேன். எப்படிடா? அதான் சொன்னல ஸ்பெஷல் டிடெக்டிவ்னு. போஸ், அப்ப அங்க வெளியே விட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இவர் நம்ம அசிஸ்டன்ட். இவர் அவர் தான் கொஞ்சம் வளருவாரு. சுத்தம். ஜான், அவசரமா 2 நாளைக்கு அவுட் ஸ்டேஷன் போனேன். வர வரைக்கும் பாயை கூட வச்சுக்க முடியுமா? கூட வச்சுக்கிறதா? ஏன் சீனோ, அவங்க வீடு இல்லை? வீடு இருக்குல்ல, ஆஃபீஸ் ரெனோவேஷன் பண்ணி வேலையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. டெம்பரவரி தான், 2 நாள் தான். கேளா? சரிடா, சேஃபா போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம். நான் ஐயா, டோன்ட் வெரி ஜான், நான் பார்த்துக்கிறேன். ஓகே? டேய், விட்டுட்டு போகிறேன். நல்ல பையனாக இருந்து பேரை காப்பாற்று. அப்புறம் எதோ நடந்துச்சு. ட்ரை பண்றோம் போஸ். சரிம்மா, நீங்கள் சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. சேம் நான் விட்டுட்டு போகிறேன். அவர் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாம் பார்த்துக்குவார். சரிங்க பாஸ்டர். ஜெபம் நடத்துறதுக்கு சீக்கிரமாக ஒரு டேட் சொல்கிறோமா? இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்வோம்.
பிதாவே, இந்த வேளையிலும் கூட பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். குடும்பத்திலே கர்த்தருடைய சமாதானத்தை காண கிருபை செய்வீராக. ஐயா, இவர்கள் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே ஒரு மாற்றத்துக்குள் வர, கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்தை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, டெக்கரேஷன் எதுவும் இன்னும் ஆரம்பிக்கலையாக்கா? இன்னும் செய்யல சார். கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். யாருக்கிட்ட? அப்புறம் என்ன, டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata, Christmas Galata, my Christmas Galata. புது தம்பதி புது வீடு வந்தாச்சு, இங்க எல்லாரும் ஒன்னாக சேர்ந்தாச்சு. கிறிஸ்மஸ் நெஞ்சமெல்லாம் களிப்பாச்சு, இப்போ வீடு தலைகிலாச்சு. புது தம்பதி புது வீடு வந்தாச்சு, இங்க எல்லாரும் ஒன்னாக சேர்ந்தாச்சு. கிறிஸ்மஸ் நெஞ்சமெல்லாம் களிப்பாச்சு, இப்போ வீடு தலைகிலாச்சு. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். இந்த நாளிலே கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி இருந்தும், ஹாப்பி இருந்தும். வீட்டில் என்னமோ இருக்குது. இங்க ஏதேதோ மர்மமா இருக்குது, நெஞ்சு விலையே தான் சொல்லாம தவிக்குது. யார் யாரோ உதவிக்கு வந்தாலும் ஒரே கன்ஃபியூஸாவே இருக்கு. இங்க ஏதேதோ மர்மமா இருக்குது, நெஞ்சு வெளியே தான் சொல்லாம தவிக்குது. யார் யாரோ உதவிக்கு வந்தாலும் ஒரே கன்ஃபியூஸாவே இருக்கு. மனிதனா இயேசு பிறந்தாரே, அப்போ சமாதானம் பூமியில் உண்டாச்சு. அந்த சீசன் தான் கிறிஸ்மஸ் சொன்னாங்க, இப்போ நமக்கெல்லாம் சந்தோஷமே. மனிதனா
ஆஹா சுலோ என் தேவதை. ஐயோ எஸ்கேப். என் தேவதை போறா. இந்த நேரத்துல யாரா இது? இந்த வீட்டுல பேய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுடா. எங்கடா போன சாம்? நைட்டோட நைட்ட வேலைய ஆரம்பிச்சிட்டியாடா? ஒன்ன விட மாட்டேன்டா. ஓ வர. ஐயோ சாம் இருக்கானமே, இவ எங்க போற அந்த நேரத்துல? சம்திங் இஸ் ஹேப்பன். ஸ்டீவன், இப்பதான்டா உனக்கு வேலை வந்துருச்சு. உன் பாச பெருமையாகும்படி காட்டுற நீ யாருன்னு. இதோ வரேன். இந்த நேரத்துல வர்றான். மைடிய சுலு கமி. இந்த சுத்தாவி இங்க என்ன பந்து? ஒருவேளை இருட்டா அந்த திருடனும் கண்டுபிடிக்கிறான்டா ஸ்டீவன், கண்டுபிடிக்கிறான். டார்லிங், ஐயோ
என்னங்க ம் என்னங்க என்னங்க என்னம்மா கீழே என்னமோ சத்தம் கேட்டு போய் என்னன்னு பாருங்க. கிறிஸ்மஸ்னா தான் வருது. கிறிஸ்மஸ்னா வரட்டும் விட. என்னங்க என்னங்க? என்ன கீழே என்னமோ சத்தம் கேட்டு போய் பாருங்க என்னன்னு. என்னங்க நீங்க என்ன போலியா? போறேன் பார்க்குறேன். இவன் ஏன் கரண்ட் கம்பியில் ஏற்பட்ட காக்கா மாதிரி உட்காந்துருக்கான்? சுலோட்டை செம்மையாக வாங்கிட்டு வந்துட்டானோ? டேய் வந்துடப்போறாங்க. பேயா? என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். மணி என்ன? என்ன மாமா? ச்சே, நீயா? கோட்டை மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது 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 வந்து அது அது என்ன என்ன வந்து என்ன போய் அது என்ன ஐயா நடக்குது? உங்களை தான் ஏன் கேட்குறேன். என்னது என்ன சத்தம்? இது என்ன எல்லாம் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கன்ஃபார்ம் ஆச்சுடா. வாங்கம்மா வாங்கம்மா. எப்படி வரும்? அதான் புடிச்சிட்டு இருக்கேன். போடா பிரேமடா போடா. பேயா பாஸ் ட்ரைனிங் கொடுக்கறடா. போய் பிரேமடா. ஏசப்பா இயேசுவின் நாமத்தினால கிளம்புறேன். அடிச்சே. என்ன மாதிரி சந்தா இது? அது சினிமா சந்தா, இது நெஞ்ச சந்தா. இப்படிதான் செய்யும். ஏசப்பா
நம்ம வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்ல அழகா இருக்குங்க. இது நம்ம வீடா? இல்ல பாய், எனக்கு தெரியும் மேல என்னமோ இருக்குது. யூ மீன் காத்து கருப்பு? ஐயோ ஐயோ கர்த்தாவே. என்னது? என்ன சத்தம்? வாங்கம்மா. வா வா, நான் எப்படி மாமா வர? அத புடிச்சிட்டு இருக்கேன். அசோக் பெனியன், வயசு 26. நீங்கள் நினைக்கிற மாதிரி பேய் இல்லை, மனசுதான். ஒரு ஆசிரமத்துலேருந்து ஓடி வந்தான். போன வருஷம் இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு வீட்டில் புகுந்து சாமான் திருடினான். இந்த வருஷம் ஜான், மாலதி உங்கள் வீட்டில். போன வருஷம் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி என்னை தேடி வந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தில் ஒரு உருவம் அவங்க வீட்டில் புகுந்து திருடுனது மட்டும் இல்லாமல் அவங்க பூனையோட உயிரையும் பறிச்சிட்டான். அப்பயே நான் சந்தேகப்பட்டேன், இது ஏதோ சீரியல் சைக்கோ கேஸ்னு. நான் சந்தேகப்பட்டது சரியாக தான் இருந்துச்சு. இந்த அசோக்கோட பாதிப்பை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அவனோட கடந்த காலத்துக்கு நம்ம போகணும். அசோக் அவங்க அம்மா, அதுதான் அவனோட உலகம். கிறிஸ்மஸ் வந்தாலே அதோட சந்தோஷம் அவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் காணப்பட முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேற யாரும் இல்லை. அவன் சாப்பிட்றது, படிக்கிறது, இப்படி எல்லா விஷயத்துலேயும் அவங்க அம்மாவுடைய அன்பு காணப்பட்டுச்சு. ஒரு நாள் வந்துச்சு,
அசோக் அவங்க அம்மாவோட இருந்த கடைசி நாள். வெளியே போன அம்மாவை அதுக்கப்புறம் அவன் பார்க்கவே இல்லை. அவன் அம்மா கொடுத்த முத்தம்தான் அவனுக்கு கடைசி கிறிஸ்மஸ் பரிசாக இருந்தது. மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அசோக் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டான். அசோக்கோட அம்மா ஒரு விபத்தில் மரிச்சு போயிட்டாங்க. அவனுக்கு இருந்த ஒரு அன்பும் அவன் இழந்துட்டான். கிறிஸ்மஸ்னா எல்லோருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி. ஆனால் அசோக்கை பொறுத்தவரை அது ஒரு துக்க நாள். 2005 அசோக் ஆசிரமத்திலேருந்து ஓடி வந்துட்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அவன் அம்மா இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத அசோக் மனநல நோயோட உச்சக்கட்டத்துக்கு சென்றான். அவனுடைய இழப்பை மற்றவனும் தெரிஞ்சுக்கணுன்ற வெறி அவனுக்குள்ள உண்டாயிருச்சு. இதோட விளைவாக தான் இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க. இதில் பரிதாபப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தான் செய்கிறது சரியா தப்பான்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா அவன் மனசால பாதிக்கப்பட்டான். புதிதோர் திருப்பம் இதயத்தின் விருப்பம், புதிதோர் திருப்பம் இதயத்தின் விருப்பம். அனுபவம் பிறக்கும், இதுவே வாழ்வின் அர்த்தம். அனுபவம் பிறக்கும், இதுவே வாழ்வின் அர்த்தம். வருத்தம் இருக்கும், இருந்தும் விடைகள் கிடைக்கும். வருத்தம் இருக்கும், இருந்தும் விடைகள் கிடைக்கும். நம்மில் வெளிச்சம் ரட்சிப்பின் வழிக்குள் நடத்தும். உன்னில் வெளிச்சம் ரட்சகரின் நிச்சயம். இப்படிதான் எல்லா ஜனங்களுக்காகவும் ஒரு ரட்சகர் பிறந்தாரு. ரட்சகர்னா என்ன அப்பா? ரட்சகர்னா ஒரு ஹீரோ வருவாருன்னு எல்லாரும் காத்திருக்கும்போது ஒரு தேவதூதன் மேரி கிட்ட வந்து சொன்னாரு. மேரினா யாருப்பா? மேரினா ஒரு ஆன்டிமா, ஒரு நல்ல அம்மா. ஸோ அப்போ ஒரு ஏஞ்சல் மேரி ஆண்டி கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஹீரோ உன் வயிற்றுல வந்து பிறப்பாருன்னு. எப்படின்னா நம்ம அனிதா குட்டி எப்படி நம்ம அம்மா வயிற்றுல பிறந்தீங்களோ அந்த மாதிரி. ஈசப்பா ஏன்பா பிறந்தாரு? மனுஷங்கள்லாம் அப்போ ரொம்ப கெட்டது செஞ்சாங்க. கெட்டது செஞ்சா என்ன நடக்கும்? தண்டனை கிடைக்கும்ல. தண்டனை யாருக்கும் கிடைக்க கூடாதனால தான்
ஏசப்பாவே பிறந்து தண்டனை எல்லாம் அவரே ஏத்துக்கிட்டாரு. அதனால தான் இப்ப நமக்கு தண்டனை இல்லை. ஆமாவா? ஏசப்பா ஏன்பா அந்த மாதிரி செய்யணும்? ஏசப்பா ஏன் அப்படி பண்ணாருன்னா, ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்மா. உங்க மாதிரி தானே. அவர் என்னோட ரொம்ப நல்லவர். சரி சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு ப்ரே பண்ணிட்டு படுத்துங்களாமா? ம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. நல்ல அம்மா அப்பாவை கொடுத்தீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நல்ல ட்ரீம்களை கொடுங்க ஏசப்பா. எந்த கெட்ட ட்ரீம்ஸும் வரக்கூடாது ஏசப்பா. நீங்க பரிசாய் வந்தீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எங்க எல்லாத்தையும் பிளெஸ் பண்ணீங்க ஏசப்பா. ஆமென். குட் நைட் ஏசப்பா. ஐ லவ் யூ. நடந்தது எல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கு. சிலரோட வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்க தோணுது. நல்ல வீடு, நல்ல மனைவி, செல்லமாக ஒரு பொண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்மஸ் என்பது வருஷத்தில் ஒரு முறை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் நன்றி சொல்றதே கிறிஸ்மஸ் பண்டிகை. இந்த நேரத்தில் அசோக் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது நம்மளை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது. அசோக்கை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் அவனுக்கு உலகம். அதனால தான் அவங்க அம்மா இறந்த பிறகு அவனுக்கு உலகமே இருண்டு போனது. இந்த மாதிரி இழப்பின் காரணமாய் சில பேரோட வாழ்க்கையும் இருளாக கிடக்குது. ஆனாலும் அசோக் இந்த இருளையும் தாண்டி வாழ்க்கையின் ஒளியை தெரிஞ்சுக்கிட்டாரு. கைது செய்யப்பட்ட அசோக் மீண்டுமாய் ஆசிரமத்தில் சேர்க்கப்பட்டான். அநேக ஜெபத்திற்கும் பிறகு ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொண்டதில் மூலமாய் சுகமடைந்தான். இப்போ அசோக்கும் திருமணமாகி ஒரு மகனும் உண்டு. ஓகே பாஸ், கவலைப்படாதீங்க, கால்ட்ட எடுத்துடுறேன். ஓகே, ரெடி, 1 2 1 2 நல்லா இருங்க. தேங்க்ஸ்.
என்னம்மா படம் எடுக்கிறீங்க? இவனா? அதாவது முடிஞ்சு. அதாவது போயிட்டா. ஆமா, நீங்க என்னடா பண்ற? அது நாய் காணா போச்சுன்னு சொல்லி பாஸ் கேஸ் வந்து நான் அனுப்பி விட்டாரு என்னையா. ஆனா வந்து பார்த்தா இங்க என்ன நடக்குது? ஆமா, நீங்க என்ன பண்ற? நீ பாஸ் கூட மினிஸ்ட்ரி செஞ்சுக்கிட்டியா? மினிஸ்ட்ரி தாண்டா செய்யறேன். சேர்ச்ல மீடியா மினிஸ்ட்ரி பண்றேன். நம்ம சேர்ச்ல தாண்டா சொல்லுவாங்க கல்யாணம் ஆச்சு. என் கையால தாண்டா படம் பிடிச்சேன். ஆமா ஆமாடா ஆமா. இப்ப கூட சேர்ச்ல ஒரு படம் எடுத்துக்கிருக்கோண்டா. படமா? எனக்கு அதுல சான்ஸ் கிடைக்குமாடா? ஏய், ஆல்ரெடி நீ படத்துல இருக்கடா. படத்தோட டைட்டில் என்னடா? இப்ப வரும் பாரு. பாஸ், ஒரு முக்கியமான பெரிய விஷயமான பெரிய லெவல்ல ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு பாஸ். என்னது? ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் முட்டை காண போகுது பாஸ், முட்டை காண போகுது. முட்டைக்கும் ஈஸ்டருக்கும் என்னடா சம்பந்தம்? தெரியலையே பாஸ். அப்பனா இந்த கேஸ நம்ம ஹேண்டில் பண்றோம். என்ன வண்டிய